إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அனைத்து புகழும் அகிலங்கள் யாவற்றையும் படைத்து வளர்த்து ரட்சித்துக் கொண்டிருக்கிற வல்ல நாயன் அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாக்கி அவனது ஸலாத்தும் ஸலாமும் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து சென்ற உத்தம சத்திய தோழர்கள் ஏனைய இறை நல்லடியார்கள் அதுபோன்று இந்த ஜும்ஆவுடைய சபையிலே ஒன்று சேர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க எல்லாமல் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு இறுதி வரை முஸ்லிமாக முத்தகையாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு நாளை மறுமையிலே அந்த ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முன்னால் மஹ்ஷர் என்கிற மைதானத்தில் ஒன்று திரட்டப்பட்டு விசாரணை செய்யப்படக்கூடிய வேளையில் வெற்றி அடையக்கூடியவர்களாகவும் சுவனத்தை சென்று சேரக்கூடிய நல்லடியார்களாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அதற்குரிய எல்லா முயற்சிகளையும் இந்த வாழ்க்கையிலே நாம் நடைமுறைப்படுத்தி வெற்றியாளர்களாக வேண்டும் என்கிற வசியத்தை உபதேசத்தை உங்கள் முன் வைத்து ஜும்ஆவினுடைய முதல் உரையினை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க தோழர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நம்முடைய மக்களுக்கு விடுமுறையுடைய தினங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய அனைத்து தரப்பினருக்கும் பரீட்சைகள் முடிந்த நிலையில விடுமுறை காலத்தை எதிர்பார்த்து
அதை எப்படி கழிக்கலாம் என்கிற சிந்தனையில் மக்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். விடுமுறைகள் என்று சொல்லும் போதே நமக்கெல்லாம் பல்வேறு இடங்களும் அதுபோன்று பல்வேறு விளையாட்டுகளும் அது மாதிரியான நேரத்தை கழிப்பதற்கான சிந்தனைகள் அதிகமாக நம்மிடத்திலே வந்து சேருகிறது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வேளையிலே நம்மிடத்தில் சொன்னார்கள், நிஅமத்தானி மக்பூல், நிஅமத்தானி மக்பூலுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். இரண்டு நிஅமத்துகள் உண்டு, அந்த இரண்டு நிஅமத்துகளும் அதிகமான மக்கள் அலட்சியத்திலே இருக்கிறார்கள். அந்த நிஅமத்துகளை பற்றி பார்க்கும்போது அஸ்ஸிஹ்ஹத்து வல் ஃபரா, அவர்கள் சொன்னார்கள், அது மனிதனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியமும் அதே போன்று அவனுக்கு கிடைக்கிற இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களும் விடுமுறை சந்தர்ப்பங்களும், இந்த இரண்டு அருட்கொடைகளும் மனிதனை என்ன செய்கிறது? அலட்சியத்திலே கொண்டு விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்திலே எடுத்து வைக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, இறைவன் யாருக்கு அருட்கொடை வழங்கி இருக்கிறானோ அவர்களை தவிர மக்கள் என்ன செய்கிறார்கள்? இதை ஒரு மாதிரியான பொருட்செலவிலும் நேர செலவிலும் வீண் விரயத்திலும் எல்லாம் அதிகமாக இதை கழிப்பதை நாம் காண்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இளம் தலைமுறையினர்கள் இந்த விஷயத்திலே மிக மிக பொடுபோக்காக இருப்பதை நாம் காண்கிறோம். அவர்களுக்கு இதை குறித்த எந்த விதமான விழிப்புணர்வுகளும் கிடையாது. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் எப்படி நாம் இதை பயன்படுத்தி நமக்கு பலனுள்ளதாக மாற்ற முடியும் என்கிறதை சிந்திக்கிற அளவுக்கு அவர்களுக்கு இன்றைய காலகட்டம் எந்த விதமான வாய்ப்பும் வழங்கவில்லை. காரணம் என்ன? காரணம் நமக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரிந்ததுதான். அனைவரும் விளங்கியே வைத்திருக்கிறோம். எல்லா மக்களுக்கும் நாம் அவர்களுடைய பொழுதுபோக்குகளுக்காக வேண்டி அவர்களுக்கு நாம் கைபேசியை வாங்கி கொடுத்து விட்டோம். பொழுதுபோக்கு என்று சொல்லும் போது சாதாரணமான பொழுதுபோக்குத்தான் அவர்கள் கழிக்கின்றார்களா? உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய விளையாட்டுகளை விளையாடுகின்றார்களா என்று பார்த்தால் அதுவும் இல்லை. அவர்கள் அந்த கைபேசியிலேயே தங்களுடைய நேரத்தை வீணடிக்கிற ஒரு மோசமான நிலைமை இன்றைக்கு பொதுவாக நிலவிக் கொண்டிருக்கிறது. 3 பேர் சேர்ந்து விட்டார்கள் என்று சொன்னால் 3 பேர்களும் ஆன்லைன்ல தங்களை கனெக்ட் பண்ணி கொண்டு ஏதாவது ஒரு விளையாட்டை ரசித்து விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். உடலுக்கும் மனதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத விளையாட்டுக்களை அவர்களுக்கு பக்கத்தில் நீங்கள் சென்று நின்று கவனித்தீர்கள் என்று சொன்னால் அடி, விடாதே, பிடி என்கிற சத்தம் தான் கேட்கிறதே தவிர வேறு எதுவும் கேட்பதற்கும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தில் நாம் இஸ்லாம் என்ன சொல்கிறது? இந்த பொழுதுபோக்கிற்கு, இந்த நேரத்தை கழிப்பதற்கு, இந்த மாதிரியான ஓய்வு நேரங்களுக்கு எப்படி வேலை கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது என்பதை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சற்று கவலையோடு சிந்திக்க வேண்டிய விஷயமாகத்தான் இது இருக்கிறது. எல்லா விடுமுறைகள் வரும்போதும் நாம் என்ன செய்கிறோம்? இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை மக்கள் மன்றத்திலே எடுத்து வைத்து அதை கேட்கக்கூடியவர்களும் இருப்பார்கள், கேட்காதவர்களும் இருப்பார்கள், நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடியவர்களும் இருப்பார்கள், வேண்டாம் என்று அலட்சியம் செய்யக்கூடியவர்களும் இருப்பார்கள். ஆனால் நிச்சயமாக சொல்வது நம் மீது கடமை. நிச்சயமாக இந்த வழியின் பக்கம் அழைப்பது நம் மீது கடமை. இந்த வழியை பின்பற்றுவதற்கு உரியவர்களுக்கு அதனுடைய வழியை கொடுப்பது நம் மீது கடமை. கண்டிப்பாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்திலே என்ன சொல்கின்றார்கள் தெரியுமா? எபுத்தனிம் ஹம்சன் கபல ஹம்சின், 5 விஷயங்களுக்கு முன்னால் நீங்கள் 5ஐ நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள்? பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எப்படி? லன் தஸூலு கதமா அப்தின் யௌமல் கியாமா, ஒரு மனிதனுடைய கால் நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முன்னால் வைத்து விட்டால் அது நகர முடியாத அளவுக்கு பிடித்து வைக்கப்படும். சாதாரணமான நீதிமன்றங்கள் அல்ல. இறைவனுடைய நீதிமன்றம் என்று சொன்னால் நாம் நினைப்பது போன்ற நீதிமன்றங்கள் அல்ல.
எதிர்வாதங்கள் எடுத்து வைக்கக்கூடிய இடம் அல்ல அது. அல்லாஹ் கேட்பான், நாம் பதில் சொல்ல வேண்டும். ஒரே விஷயம்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாளை பற்றி சொல்லும் போது சொல்கின்றார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடுக்கக்கூடிய கேள்விகள், வஅன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹு, அவனுடைய வயதை பற்றி கேட்கப்படும். எவ்வளவு உனக்கு வாழ்க்கை தரப்பட்டிருந்தது, எப்படி நீ கழித்தாய். வஅன் ஷபாபிஹி ஃபீமா அப்லாஹு, அவனுடைய வாலிபத்தை பற்றி கேட்கப்படும். அந்த வாலிபத்தை எப்படி நீ அழித்தாய் என்று. வஅன் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு, செல்வத்தை பற்றி கேட்கப்படும். எப்படி நீ அதை ஈட்டினாய், அதை எப்படி நீ செலவு செய்தாய். வஅன் இல்மிஹி மாதா அமில பிஹி, அவனுடைய இல்மை பற்றி, அறிவை பற்றி கேட்கப்படும். அந்த அறிவை நீ பெற்றுக்கொண்டதன் மூலம் எப்படி அதை பயன்படுத்தினாய் என்று. இந்த மாதிரியான அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையை பற்றி நம்மிடத்திலே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்றால், அந்த இடத்திலே நம்மால் எதுவும் பதில் சொல்லி தப்பித்துக் கொள்ள முடியாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், இதை நாம் சரியான முறையிலே கணிக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய கல்வி என்பது ஒரு பக்கமாக ஒதுங்கி நின்று கொண்டிருக்கிறது. அது ஒரு நிதர்சனமான விஷயம். ஒரு பக்கமாக ஒதுங்கி நின்று கொண்டிருக்கிறது. முக்காலுக்கும் மேல் நாம் என்ன செய்கிறோம், இந்த கல்வி, இந்த உலகத்திலே நமக்கு ஆதாயம் தரக்கூடிய கல்வியை நாம் கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்கிறோம். அதே நேரத்தில் நாளை மறுமைக்கும் பயன் தரக்கூடிய கல்வியை அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மார்க்கத்தை நமக்கு தந்து, அந்த மார்க்கத்தை சிறப்பானதொரு வழி என்று நமக்கு தோன்ற வைத்து, நம்முடைய இதயத்திலே அதன் பக்கம் உள்ள ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தி, அதை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைக்கு கொண்டு வந்து நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கும் போதே நம்மிடத்தில் இவ்வளவு அலட்சியம் இருக்கிறது என்று சொன்னால், இதை அறியாதவர்களுடைய நிலைமை என்ன? இதை அறியாதவர்களுடைய நிலைமை என்ன? அதனால்தான் இந்த மார்க்கம் நமக்கு என்ன வழிகாட்டுகிறது என்பதை நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். 3 விஷயங்கள் நாம் அமல்படுத்தினால், 3 விஷயங்களை நாம் அமல்படுத்தினால் நிச்சயமாக நாம் இந்த வாழ்க்கையை எப்படி கழிக்க வேண்டும் என்பதை நமக்கு நிதர்சனமாக விளங்கும். ஒன்றாவதாக என்ன தெரியுமா? முதலாவதாக ஈமான் தான். முதலாவதாக ஈமான். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனுடைய 49வது அத்தியாயம், அந்த 49வது அத்தியாயத்தினுடைய 19வது வசனத்திலே சொல்கிறார், அறிந்து கொள்ளுங்கள், அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நிச்சயமாக காரியம் என்ன, விஷயம் என்ன, அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை என்பதை அறிந்து கொள்வது. வஸ்தக்ஃபிர் லிதம்பிக வலில் முஃமினீன வல் முஃமினாத், உம்முடைய பாவத்திற்கு விசுவாசம் கொண்ட ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் நீங்கள் பாவ மன்னிப்பு கோருவீர்களாக என்கிற இந்த வசனத்துக்கு இமாம் புகாரி அவர்கள் விளக்கம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் சொல்லுகின்றார்கள், அமல் செய்வதற்கும் தஅவா செய்வதற்கும் அல்லாஹ் விளங்கணும். நாம் அமல் செய்ய வேண்டும் என்று சொன்னாலும், அல்லாஹ்வின் பாதையில் அழைக்க வேண்டும், தஅவா செய்ய வேண்டும் என்றாலும் இல்ம் என்பது அவசியம். அந்த இல்மு ஏது? அந்த இல்மு ஏது? அதுதான் மிக முக்கியமான விஷயம். அந்த இல்மு என்ன என்று சொன்னால், அல்லாஹ் என்பவன் யார், இறைவன் என்பவன் யார், அவனுடைய பண்புகள் என்ன, அவனுடைய திருநாமங்கள் என்ன, அவனுடைய வார்த்தைகள் நம்மிடத்தில் என்ன சொல்கிறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை என்ன, இவற்றையெல்லாம் விளங்கி நடப்பதுதான் இல்ம் என்பது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, அதாவது ஜுந்துப் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நாங்கள் இருப்போம். நாங்கள் யார் தெரியுமா? குன்னா நஹ்னு ஃபித்யானுன் ஹஸாவிரத்து, நாங்கள் கொஞ்சம் ஆர்வமுள்ள இளைஞர்கள் இருப்போம். ஆர்வமுள்ள இளைஞர்கள். அந்த ஃபித்யான் என்று சொன்னால் இளைஞனுக்கும் மாணவனுக்கும் இடைப்பட்ட அந்த பருவம். நாங்கள் இப்படி ஆர்வமுள்ள இளைஞர்கள் இருப்போம். ஃபதஅல்லம்னல் ஈமான கப்ல அன் நதஅல்லமல் குர்ஆன்,
குர்ஆனை படிப்பதற்கு முன்னாலே நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? ஈமான் என்றால் என்னவென்று அவர்களிடத்திலே கேட்டு படிப்போம். குர்ஆனை படிப்பதற்கு முன்னால் குழந்தைகளுக்கு நாம் என்ன கொடுக்கிறோம்? ஆரம்பத்திலே இவன் அலிஃபுபா ஓத வேண்டும். இவன் என்ன செய்யணும்? அலிஃபுபா ஓதணும். அந்த அலிஃபுபா ஓதுன போதாவது குர்ஆனை ஓத வேண்டும். ஏன் புள்ள குர்ஆனை எவ்வளவு அழகா ஓதுறான் பாருங்க என்று அடுத்தவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். இதெல்லாம் நம்முடைய ஆசை, படிக்க வேண்டும். ஆனால் சஹாபாக்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? குர்ஆனை படிப்பதற்கு முன்னாலேயே நாங்கள் என்ன செய்வோம்? ஈமானை பற்றி கேட்டு படிப்போம். அதோடு நிறுத்தவில்லை, சொன்னார்கள் ஃபதஅல்லம்னல் ஈமான் قبل ان نتعلم القرآن ثم تعلمنا القرآن فازددنا به الإيمان. பின்பு நாங்கள் என்ன செய்வோம் என்றால் ஈமானையும் படித்து அதற்கு பின்னால் குர்ஆனை பற்றியும் படித்தோம். அந்த குர்ஆனை படித்ததன் காரணத்தினால் எங்களுடைய ஈமான் அதிகமான முதல் பாயிண்ட் அதுதான். ஈமானை குழந்தைகளுடைய இதயத்தில் நாம் புகுத்த வேண்டும். அது மட்டும்தான் நம்முடைய முக்கியமான பணி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டம் மக்காவிலே 13 வருட காலங்கள் இந்த மக்களுக்கு மத்தியில எதை எடுத்து சொன்னார்? வேறு எந்த விதமான மசாயில்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அன்றைக்கு கிடையாது. எதை சொல்கின்றார்கள்? ஈமான் என்பதை மட்டும்தான், ஈமானுடைய முக்கியத்துவத்தை மட்டும்தான். அதனால் நமக்கு என்ன கிடைக்கிறது என்பதை பற்றித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே ஈமானை பற்றி எடுத்து சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்கின்றான், வமின்ஹும் மன் யஸ்தமிஉ இலைக, உங்களுக்கு பக்கத்திலே வந்து கேட்பதற்காக வேண்டி, செவிமடுப்பதற்காக வேண்டி வரக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள். ஹத்தா இதா ஹரஜு இந்தக காலு லில்லதீன ஊத்துல் இல்ம மாதா கால ஆனிஃபா. ஒரு சிலர் இன்னும் உண்டு. அந்த ஒரு சிலர் என்ன செய்வார்கள் தெரியுமா? உங்கள் சபையிலே தான் அவர்கள் இருப்பார்கள். அந்த சபையிலே இருந்து கொண்டே நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டுக்கொண்டும் இருப்பார்கள். கொஞ்ச நேரம் கழித்து கேட்பார்கள், கொஞ்சம் முன்னாடி அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு பரிகாசமா கேட்பாங்க. அவர்களும் உங்களுடைய சபைகள் இருந்தார்கள். ஆனால் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது எப்படி சொல்கிறான்? ஊத்துல் இல்ம், இல்மை கொடுக்கப்பட்டவர்கள். அந்த இல்மை என்னது? ஈமான். அந்த பரிகசித்தவரிடத்திலே எது இல்லை? ஈமான் இல்லை. அந்த இல்மை கொடுக்கப்பட்டவர்களிடத்தில் அவர்கள் இப்படி பரிகாசத்தோடு கேட்பார்கள். அவர்களை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன தபஅல்லாஹு அலா குலூபிஹிம் வத்தபஉ அஹ்வாஅஹும். அவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய இதயங்களில் முத்திரை போட்டு விட்டவர்கள். அவர்கள் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டார்கள்? நல்லதை பின்பற்ற மாட்டார்கள், மனோ இச்சையை பின்பற்றுவார்கள். அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ததௌ, யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுத்தானோ, அந்த நேர்வழி எது? ஈமான் என்கிற நேர்வழி. யாருக்கு அந்த நேர்வழியை கொடுத்தானோ ஜாதஹும் ஹுதா வஆதாஹும் தக்வாஹும், அவர்களுக்கு அல்லாஹ் அந்த நேர்வழியை அதிகப்படுத்தி கொடுக்கவும் செய்வான், தக்வாவையும் அதிகப்படுத்தி கொடுப்பான். இதுதான் ஈமானை பற்றி நாம் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அதிலே முதல் நிலை பெறுவதென்ன? தௌஹீத் என்கிற ஏகத்துவத்தின் அடிப்படையையும், அதே போன்று ஷிர்க் என்கிற அதற்கு நேர் விபரீதமான மோசமான பாவத்தையும் மக்கள் மன்றத்திலே எடுத்து வைப்போம். மக்களுக்கு மத்திய நம்முடைய மக்களுக்கு சொல்கிறேன், நம்முடைய மக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை. லுக்மான் அல் ஹக்கீம் என்பவர் என்ன செய்தார்? அவர் சொல்லும் போது முதலாக அவர் எடுத்து வைத்த விஷயம் என்ன? யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ். ஒரே காரியம், யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ். மகனே, என்ன செய்து விடாதே, ஷிர்கின் பக்கம் நீ லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்திலே நீ ஈடுபட்டு விடாதே. இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், ஷிர்க் மகத்தான மோசமான பாவமாக இருக்கிறது. ஷிர்கை பற்றி எச்சரிக்கை செய்வது என்பது நாம் எல்லாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஷிர்க் என்பது நம்முடைய மக்களுக்கு தெரியவே தெரியாது. ஆரம்ப காலத்திலே நாங்கள் எல்லாம் தௌஹீத்வாதிகள், எங்களுடைய மக்களுக்கு தௌஹீத் மட்டும்தான் தெரியும், ஷிர்கை பற்றி தெரியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த நினைப்பு அபத்தமானது. காரணம், ஷிர்கை பரப்பக்கூடியவர்கள் பல உருவங்களில் நம்மிடத்தில் இப்போது வந்து கொண்டிருக்கிறார்கள். ஷிர்கை பரப்பக்கூடியவர்கள் பல்வேறு விதமான தோற்றங்களிலே நம்மை கவர் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள்.
எதுவரைக்கும் தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே நீங்கள் நேருக்கு நேராக கேட்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வாதம் கூட ஷைத்தானுடைய வாதம் என்று மக்களிடத்திலே அப்பட்டமாக எடுத்து சொல்லப்படுகிறது. சற்று முன்னால் கவனித்த ஒரு வாதம், கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒருவன் இப்படி பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறான். என்ன தெரியுமா அவருடைய வாதம்? ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே எடுத்து வைத்த வாதம் என்ன? ஷைத்தான் என்ன கேட்டான்? யா அல்லாஹ், ஷைத்தான் ஆதமுக்கு சுஜூது செய்ய சொன்ன போது சுஜூது செய்ய மாட்டேன் என்று மறுத்தான். என்ன காரணம் அதற்காக சொன்னானால், அல்லாஹ் சொன்ன காரணத்தை விட்டு சொன்னால், அல்லாஹ் சொன்ன காரணத்தை அந்த கிபரை விலக்கி வைத்து விட்டு என்ன சொல்றான்? யா அல்லாஹ், உன்னை மட்டும்தான் வணங்க வேண்டும், வேற யாரையும் வணங்க கூடாதுங்கிறதுக்காக நான் ஆதமுக்கு சுஜூது செய்ய முடியாதுன்னு சொன்னா, அப்ப இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற ஒரு வாதம் உங்களிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது ஷைத்தானுடைய வாதம் என்று புரிந்து கொள்ளுங்கள். இப்படி வாரம் நம்முடைய இந்த அளவுக்கு கடுமையாக ஷிர்கின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய, ஷிர்க் என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் செய்வது ஷிர்க் அல்ல, ஷிர்க் எங்கள் மீது கட்டி வைக்கப்படுகிறது, ஷிர்க் என்று சொல்வது அல்லாஹுவை போன்று இன்னொரு இறைவன் இருக்கிறான் என்று நினைத்தால் மட்டும்தான் உருவாகும் என்றெல்லாம் மூளை செலவு செய்யக்கூடியவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். அப்ப ஆரம்பமாக மக்களுக்கு கொடுக்க வேண்டியது ஈமான் என்பது முதல் பாயிண்ட். அந்த ஈமானை நாம் மக்களுக்கு கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த ஈமான் அல்லாஹ்விடத்திலிருந்து தான் கிடைக்கும், அது வேறு யாரிடத்திலிருந்தும் கிடைக்காது. இறைவன் நாடியவர்களுக்கு அதை கொடுக்கிறான். அந்த நாட்டம் நம்முடைய குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதன் அடிப்படையில் நம்முடைய குழந்தைகளை கொஞ்சமாக நாம் இதற்குள்ளே கொண்டு வருவது ஒன்றுதான் வழி என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக அல்லாஹுடைய அந்த ஈமானை நமக்கு எடுத்து தரக்கூடிய திருமறை குர்ஆனுடன் உள்ள தொடர்பு. இரண்டாவது விஷயம், ஈமான் நமக்கு கிடைப்பதற்குரிய வழி என்ன? அது திருமறை குர்ஆன் தான். குர்ஆனை நாம் அறிந்து ஓதுவதற்குரிய வாய்ப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒருமுறை கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் கது ஷிபுத்த, அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்கு நரை விழுந்து விட்டது, உங்களுக்கு நரை விழுந்து விட்டது, நரைத்து போயிருக்கிறது, தலையை பாருங்கள், தாடியை பாருங்கள், நரைத்து போயிருக்கிறது என்று சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம் அபூபக்கரே, என்ன காரணம் தெரியுமா? ஷையபுத்தலி ஹூதுன் வல் வாக்கியா வல் முர்சலாத் வ அம்மா யதஸாஅலூன் வ இதா ஷம்சு குவ்விரத். எனக்கு நரை விழுந்ததற்குரிய காரணங்கள் தெரியுமா அபூபக்கரே? நீங்கள் குர்ஆனை எடுத்து பாருங்கள். அந்த குர்ஆனிலே ஹூத் என்கிற சூரா இருக்கிறது, வாக்கியா என்கிற சூரா இருக்கிறது, முர்சலாத் என்கிற சூரா இருக்கிறது, அம்மா யதஸாஅலூன் இருக்கிறது, இதா ஷம்சு குவ்விரத் இருக்கிறது. எடுத்து படித்து பாருங்கள். அனைத்துமே நாளை மறுமையை பயன்படுத்தி பயப்படுத்தி, நாளை மறுமையினுடைய சம்பவங்களை எடுத்து சொல்லி, மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீயவர்களுக்கு கொடுக்கிற தண்டனைகளை எடுத்து சொல்லி, நல்லவர்களுக்கு கொடுக்கிற சொர்க்கத்தை எடுத்து சொல்லி, நிச்சயமாக அந்த ஈமானின் பக்கம் அழைக்கக்கூடிய குர்ஆனுடைய வசனங்கள் தான் என்னை நரை விழச் செய்திருக்கிறது அபூபக்கரே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவர்களுக்கு நரை விழ வைத்ததென்றால் நமக்கு எந்த பலனையும் ஏற்படுத்தவில்லையே, எந்த விதமான ஒரு கிழுக்கத்தையும் கூட நமக்கு ஏற்படுத்த முடியவில்லை. திருமறை குர்ஆனால் என்றால் அல்லாஹ்வுடைய குர்ஆன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வத்லு மா ஊஹிய இலைக மின் கிதாபி ரப்பிக, உம்முடைய ரப்புடைய கிதாப் இருக்கிறது, உம்முடைய ரப்புடைய வேதம், அதை நீங்கள் ஓதிக்கொண்டே, அந்த வசனங்களை நீங்கள் ஓதிக்கொண்டே இருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையில் மட்டுமா ஓதினார்கள்? தொழுகைக்கு வெளியேயும் ஓதினார்கள். நபியுடைய தொழுகை நீண்ட தொழுகையாக இருந்தது. அதிலே திருமறை குர்ஆன் தான் முக்கியமான இடத்தை பிடித்திருந்தது இல்லையா? அந்த திருமறை குர்ஆன் எப்படியெல்லாம் கற்பிக்கப்பட வேண்டுமோ அப்படியெல்லாம் மக்களுக்கு கற்பிக்கப்பட்டால், இது பெரியவர்களுக்கு இல்லாது என்று நினைத்து விடாதீர்கள். பெரியவர்கள் வேற ஒரு மாயமான உலகத்திலே சிக்கி இருக்கின்றார்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? எனக்கு வயதாகி விட்டது, இனிமே நான் படிச்சு பிரயோஜனம் இல்லை. ஒன்னாவது, இனிமே படிச்சு அல்லது படிக்க முடியாது, இப்படி ஒரு நிலைமையில் இருக்காங்க. ஒண்ணு படிக்க முடியாது, இல்லைன்னா படிச்சு பிரயோஜனம் இல்லை.
அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் பெரியவர்கள் மாட்டிக்கொண்டு முழிக்கிறார்கள். இல்லை சகோதரர்களே, உங்களுக்கும் படிக்க கடமை உண்டு. எப்போது நீங்கள் இதை விளங்கிக் கொண்டீர்களோ அப்போதிலிருந்து அதை படித்தே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏன்? அல்லாஹ்விடத்தில் நீங்க பதில் சொல்லிட முடியுமா? இறைவனிடத்தில் நீங்கள் பதில் சொல்லிவிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. வியாபாரத்தை படித்துக் கொண்டாய், விவசாயத்தை படித்துக் கொண்டாய், என்ன எதுவெல்லாம் உனக்கு பலன் தருமோ எல்லாவற்றையும் படித்து அதன் பக்கம் உன்னுடைய நேரத்தை செலவழித்து அதற்காக வேண்டி உன்னுடைய பொருளாதாரத்தை செலவழித்து எல்லாம் செஞ்சியா இல்லையா? குர்ஆனை மட்டும் ஏன் படிக்க முடியல? இதை மட்டும் ஏன் ஒதுக்கி வச்ச? கேட்ட அல்லாஹ்வுடைய கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்வீர்கள்? பெரியவர்களும் படிக்க வேண்டும், சிறார்கள் மட்டுமல்ல. சிறார்கள் மட்டுமல்ல இந்த விஷயத்திலே படிப்பதற்கு கடமைப்பட்டவர்கள். பெரியவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த தாழ்வு மனப்பான்மையும் இதிலே ஏற்படக்கூடாது. குர்ஆன் என்கிற அதனுடைய அடிப்படையில் தான் அனைத்தும் வகுக்கப்படும். அனைத்து பாடங்களும் அதனுடைய அடிப்படையில் தான் வகுக்கப்படும். அப்படி வகுக்கப்படக்கூடிய பாடங்களை கற்றுக்கொள்வது எல்லோர் மீதும் கடமை. மூன்றாவது விஷயம், முக்கியமாக கட்டாயமாக நம்முடைய மூன்றாவது விஷயம் என்ன தெரியுமா? நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் மக்கள் எப்படி இருந்தார்கள்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாறை படித்தவர்களுக்கு எல்லாம் தெரியுமே. மக்கள் எப்படி இருந்தார்கள்? ரொம்ப கடுமையானவர்களாக இருந்தார்கள். ரொம்ப கடுமையானவர்களாக இருந்தார்கள் இல்லையா? பிலால் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி அபூ தர் கிஃபாரி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? யா இப்னு சௌதா, ஒரே வார்த்தை, யா இப்னு சௌதா, ஏ கருப்பியின் மகனே என்று. கருப்பியின் மகனே என்ற வார்த்தையை மட்டும் தான் சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு என்ன சொன்னார்கள்? அவர்களிடத்திலே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஜாஹிலியாவினுடைய பிரச்சனைகளிலிருந்து நீ இன்னும் மீண்டு வரவில்லை. ஏன்? உன்னை நீ பதப்படுத்திக் கொள்ளும் ஈமான் இருக்கிறது, இஸ்லாம் இருக்கிறது, எல்லா விதமான செயல்பாடுகளும் இருக்கிறது, நன்மைகளை நீ செய்கின்றாய். ஆனால் ஜாஹிலியாவினுடைய அந்த இதுல இருந்து நீ என்ன செய்யல? இன்னும் சரிப்பட்டு வரல இல்லையா? அபூதர் சொன்னாங்க, என் தலையை நான் கீழே வைக்கிறேன், என் தலையை நான் மண்ணில் வைக்கிறேன், பிலால் அதன் மீது ஏறி மிதிக்கட்டும் என்று. இல்லையா? பண்பட வேண்டும். அந்த பண்பாடு நம்மிடத்திலே வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் சகோதரர்களே. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, தன்னுடைய அண்டை வீட்டுக்காரர் ரபியா அவர்களிடத்திலே ஒரு பிரச்சனை வருகிறது. அந்த பிரச்சனையிலே பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இருவரும் பரஸ்பரம் கொஞ்சம் தடித்த வார்த்தைகளால் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் எல்லை மீறிவிட்டார்கள். கொஞ்சம் எல்லை மீறிவிட்டு அந்த பேசியது என்ன என்றெல்லாம் ஹதீஸில் இல்லை, பேசிவிட்டார்கள். பேசியதற்கு பின்னால் வருத்தம் அடைகின்றார்கள். ரபியாவிடத்திலே சொல்கின்றார்கள், நான் என்ன உன்னை பேசினோனோ திரும்பி அதே என்ன திட்டு, திரும்ப என்ன நீ திட்டீரு, எனக்கு மனசாரணும். நான் என்ன திட்டுனேனோ அதை விட மோசமா திட்டாலும் பரவாயில்ல, திட்டு அப்படிங்கிறான். ரபியா சொல்றாரு, உங்களை என்னால் திட்ட முடியாது, உங்களை என்னால் திட்ட முடியாது என்று சொல்கின்றார். சொல்லக்கூடிய நேரத்தில் அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொல்கின்றார்கள், அப்படியானால் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவேன், அவர்களிடத்திலே இந்த பிரச்சனையை கொண்டு செல்வேன், இதற்குரிய தீர்வு எனக்கு வேண்டும் என்று சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே செல்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லி, யா ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி பிரச்சனை நடந்தது, நான் வரம்பு மீறி திட்டுவிட்டேன், அவரை பதிலுக்கு பதில் பழிக்கு பழி திட்ட சொன்ன போது திட்ட மாட்டேங்கிறாரு அப்படின்னா. ரபியாவை கூட்டாங்க, ரசூலுல்லாஹ் வாங்க, என்ன விஷயம்? ரபியாவிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தை கேட்கும் போது ரபியா சொல்கின்றார், அல்லாஹ்வின் தூதரே, என்னை இகழ்ந்து பேசியது போன்று நான் இவரை இகழ்ந்து பேச முடியாது யா ரசூலுல்லாஹ் என்று சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரபியாவே, நீ நல்லது செய்தாய். உன்னை ஒருவர் இகழ்ந்து விட்டால், திட்டி விட்டால், அடித்து விட்டால், உன்னிடத்தில் மோசமாக நடந்து கொண்டால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள், அபூபக்கரே, உன் பிழையை அல்லாஹ் பொறுக்கட்டும் என்று சொல்லி பதிலுக்கு உரைத்து விடு.
எவ்வளவு அழகான ஒரு தன்மையை, ஒரு நன்மையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகின்றார்கள். இன்னைக்கு நம்மால் அது முடியுமா? நம்மை இகழ்ந்து பேசியவர்களை, நம்மிடத்திலே அவமரியாதையாக நடந்து கொண்டவர்களை நாம் அதற்கு மேல் எவ்வளவோ மேலாக திட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அந்த விஷயத்தை நமக்கு அழகான முறையிலே கற்றுத் தருகின்றார்கள். ரபிஆ அவர்கள் சொல்கின்றார்கள், யா அபூபக்கர் யக்ஃபிருல்லாஹு லக், அல்லாஹ் உனக்கு மன்னிப்பு தரட்டும். கட்டிப்பிடித்துக் கொள்கின்றார்கள் சகோதரர்களை. இன்றைக்கு நடக்கிறதா? நம்முடைய பகுதியிலே என்ன நடந்தது? சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி கொலை வரைக்கும் சென்று விட்டது. அதுவும் வாலிபர்களுக்கு மத்தியில் கொஞ்சம் கூட விட்டுக் கொடுக்க மனமில்லாதவர்கள், தங்களுக்கு தாங்களே என்று பேசிக் கொள்ளக்கூடியவர்கள் அதிகரித்து வருகிறார் என்று சொன்னால் இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல் இவர்களிடத்தில் இல்லாததான் காரணம். அப்ப தன்னைத்தான் திருத்திக் கொள்வது என்ன செய்ய வேண்டும்? திருத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்வது என்பதும் இதிலே ஒரு படியாக நமக்கு எடுத்து வைக்க வேண்டியிருக்கிறது. ஆக இந்த 3 விஷயங்களையும் கவனித்தால் நம்முடைய இந்த கோடையினுடைய விடுமுறை என்பது நமக்கு பலனளிக்க கூடியதாக மாறுவதற்குரிய வாய்ப்புண்டு. அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய மக்களையும் அதற்காக தயார் செய்ய வேண்டும். நாமும் அதற்கு தயாராக வேண்டும். நாமும் நம்முடைய வீடுகளில் அதற்கு தயாராக வேண்டும். வந்து பள்ளியில மதரசால உட்கார்ந்து படிங்கன்னு சொல்ல, வீட்டுல உட்கார்ந்து படி, வீட்டுல உட்கார்ந்து படி. அல்லாஹ்வுடைய ஹர்ஃபை எடுத்து, இறைவனுடைய கலாமை எடுத்து 2 ஹர்ஃபுகள் உனக்கு ஓத தெரியவில்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய நஷ்டவாளி நீ. இருக்கிறார்களா இல்லையா சமூகத்திலே மக்கள்? அவர்கள் செல்பேசிகளை கேட்கின்றார்கள், கிராமத்துகளை கேட்கின்றார்கள், அதுபோன்று தமிழிலே வாசிக்கின்றார்கள், இங்கிலீஷிலே வாசிக்கின்றார்கள். ஆனால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பார்த்து ஓத தெரியவில்லை. திருமறை குர்ஆனை வாழ்நாளில் ஒருக்காவது முழுக்க ஓதி இருப்போமா? அந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டாமா சகோதரர்களே? அப்போ படியுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்காக வழியை காட்டுவான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன் நார் وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين. ما بعد. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் நமக்கு முன்னால் வந்திருக்கிற விடுமுறையை இஸ்லாமிய அடிப்படையிலே நாம் எப்படி நடைமுறைக்கு கொண்டு வருவது என்கிற அடிப்படையில ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கப்பட்டது. கேட்டதை பின்பற்றக்கூடிய நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி அருள்வானாக. யஸீதுர் ருக்காஷி என்கிற ஒரு அறிஞர், அவர் தன்னைத்தானே கேட்டுக்கொண்ட ஒரு செய்தி, படிப்பினையான ஒரு செய்தி. அவர் சொல்கிறார், வைஹக்க யா யஸீத், யஸீதே உனக்கு நாசம். தன்னைத்தான் நான் என்னிடத்திலே சொல்லிக் கொள்வதை போன்று, ஹமீமே உனக்கு நாசம் என்றால் கொஞ்சம் யோசனை செய்ய வேண்டும். எல்லாருக்கும் அப்படித்தான். ஏன்? எல்லோருக்கும் நாசம் வரவிருக்கிறது, அதான் மௌத். அதை பயந்து கொண்டுதான் இந்த விஷயங்களை மக்கள் மன்றத்திலே எடுத்து வைக்கின்றார். வைஹக்க யா யஸீத் மன் தல்லதி யுஸல்லி அன்க பஅதல் மௌத், உனக்காக வேண்டி உன்னுடைய மரணத்துக்கு பின்னால் தொழுவதற்காக யாராவது இருக்கிறார்களா? மன் தல்லதி யஸூமு அன்க பஅதல் மௌத், உனக்காக வேண்டி உன்னுடைய மரணத்துக்கு பின்னால் நோன்பு நோற்றுக் கொள்வதற்கு யாராவது இருக்கின்றார்களா? வமன் தல்லதி யதரல்லா ரப்புக அன்க பஅதல் மௌத், உன் மரணத்துக்கு பின்னால் உன்னுடைய ரப்புடைய திருப்தியை தேடி கேட்பதற்கு உனக்கு யாராவது இருக்கின்றார்களா? நிச்சயமாக இல்லை. எனக்காக வேண்டி என் சந்ததி வேண்டுமானால் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோரலாம், துஆ செய்யலாம். ஆனால் நான் செய்த அமல்களை செய்து எனக்காக வேண்டி அனுப்ப முடியாது, நான் தான் செய்ய வேண்டும். ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு கபரிடத்திலே கபரை அடக்கி கொண்டு நிற்கின்றார்கள். பக்கத்தில் ஒரு மனுஷர் நின்றார். அந்த மனுஷரிடத்திலே கேட்டார், இந்த மௌத்துக்கு, இந்த மையத்துக்கு இப்போது உயிர் வந்தால் அவர் என்ன சொல்லுவார், அப்படி என்ன செய்வார் அப்படி? உடனே அந்த மனுஷன் சொன்னாரு,
இந்த மௌத்துக்கு இப்போது உயிர் வந்து விட்டால் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவார். இறைவனுக்கு நெருக்கி வைக்கக்கூடிய காரியங்கள் என்னென்னவெல்லாம் உண்டோ அதையெல்லாம் செய்வதற்கு அனைவரையும் உபதேசம் செய்வார் என்றெல்லாம் சொன்ன போது ஹசன் பஸ்ரி அவர்கள் சொன்னார்கள், அது மவுத் மையத், நீ இப்போது மையத் அல்ல. அது மையத்து, நீ இப்போது மையத் அல்ல. உனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய வாய்ப்பு வழங்கி இருக்கிறான். அதனால் நீ என்ன இப்போது சொன்னாயோ அதை அதிகமாக செய்து இல்லையா? எல்லோருக்கும் படிப்பினையா இல்லையா? எல்லோருக்கும் அது படிப்பினையா இல்லையா? மௌத்தானதற்கு பின்னால் எதுவுமே முடியாது. அதைத்தான் யஸீது ருகாஷி அவர்களும் சொல்கின்றார்கள். பின்பு சொன்னார்கள், ஐயுஹன்னாஸ் அலா தபுகூன வதனூஹூன அலா அன்ஃபுஸிக்கும் பாக்கிய ஹயாத்திக்கும், உங்களுக்கு மீதம் இருக்கிற வாழ்க்கைக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நினைத்து நீங்கள் அழ வேண்டாமா? மினல் மௌத்தி தலபா, மரணம் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. வல் கபரு பைத்துஹு, கபருதான் உன்னுடைய வீடு. வத்துராபு ஃபுராஷுஹு, மண்தான் அவனுடைய கட்டில். வத்தூது அனீசுஹு, புழுக்கள் தான் அவனுடைய கூட்டாளிகள். வஹுவ மஅ ஹாதா யன்தபிருல் ஃபிராஅல் அக்பர் ஃபஸஅல் அக்பர், அதோடு சேர்த்து இந்த கூட்டாளிகளை எல்லாம் கூட்டி கபருக்குள்ளே கிடந்து எதிர்பார்ப்பது மிக கடுமையான வேதனை, பயங்கரமான பயமுறுத்தக்கூடிய சங்கதிகளை இல்லையா? மரணத்துக்கு பின்னால் அதுதான் சம்பவிக்கவிருக்கிறது. ஆகவே அதற்கு முன்னால் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால் கிடைக்கக்கூடிய எந்த சந்தர்ப்பத்தையும் நாம் நழுவ விட்டுவிடக் கூடாது. அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஆரம்பிக்கக்கூடிய சுபஹில் இருந்து ஆரம்பித்து நம்முடைய உறக்கத்திற்கு செல்லக்கூடிய தூக்கத்திற்கு செல்லக்கூடிய நேரம் வரைக்கும் அதற்காக வேண்டி நாம் பாடுபட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் அவருடைய மார்க்கத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய நல்லடியார்களாக ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم أجرنا من النار، اللهم أجرنا وأجر والدنا من النار. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله تعالى أكبر.